எச்சரிக்கை இல்லை என்று சொன்னால் சத்ரு உன்னை கொள்ளை கொண்டு போவான், உன்னை தரமட்டமாக்கி போடுவான். அந்த சத்ரு உன்னை சூழ முதலிடுவான், உன் பிள்ளைகளை அவன் சிறையாக்கி போடுவான். இது நூடாக கடந்து வருகிற போது உன்னுடைய சமாதானம் முற்றிலுமாக குலைக்கப்படும். அது கீழே வாசிங்கம்மா. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் மேசியா என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். கொஞ்சம் அந்த இடத்துல நின்னுமா. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். இவையெல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது என்று சொன்னார். இந்த நாட்களிலே அநேக யுத்தங்களை குறித்தும் கலகங்களை குறித்தும் அநேக கொள்ளை நோய்களை குறித்தும் பஞ்சங்களை குறித்தும் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் என்ன செய்யாது, உடனே இதெல்லாம் நடக்கிறது, ஆனால் முடிவு உடனே வராது. 12வது வசனம் வாசியமா. இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். யாஷோமிசியாவின் நாமத்திலே நிலைநிற்க விடாதவடைக்கு அநேகர் யாஷோமிசியாவின் நாமத்திலிருந்து அவர்களை விலை தள்ளுவதற்காகவே அவர்களை இழுத்து கொண்டு போவார்கள். அநேகருக்கு முன்பே அவர்கள் நிறுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு எதுவாயிருக்கும். இவை ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னே இந்த யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இன்னும் பயங்கரமான தோற்றங்களும் தோன்றுவதற்கு நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களை இழுத்து கொண்டு துன்பப்படுத்துகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல அது உங்களுக்கு சாட்சியாய் நீங்கள் நிலைநிற்பதற்கு தீமையை நன்மையாக தேவன் மாற்றுவார். இல்லையா? அது யாருக்கு என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருக்கிற